இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? சுத்தமாக நல்லாவே இல்லைக்கா. எந்த வகையில நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்களேன். அவர் எடுத்துன்னு வந்த எந்த ஸ்கீமுமே அவரோட ஓன் கிரியேட் கிடையாது. எல்லாமே கடந்த கால ஆட்சியில் திமுக பண்ண எல்லாத்துலேயும் பேர் மாற்றம் பண்ணி அவர் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. எந்த ஒரு சுய சிந்தனையும் இல்லை. எந்த ஒரு புது திட்டமும் மக்களுக்கு கிடையாது. 200 யூனிட்டுக்கு சொன்னார், அதுவும் சரியாக ப்ராப்பராக பண்ணல. எல்லாருக்குமே கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. விவசாய கடன் தள்ளுபடினார், அதுவும் ப்ராப்பராக பண்ணல. எதுவுமே ப்ராப்பராக பண்ணவே இல்லை. அவர் பண்ணுறது எல்லாமே கடந்த கால ஆட்சியில் பண்ண திட்டத்தை எல்லாத்தையும் பேர் மாற்றம் பண்ணி அவர் ஃபோட்டோவை ஒட்டிக்கினார். அது மட்டும்தான் பண்ணியிருக்காரு, வேறு எதுவும் பண்ணல. டெய்லி நியூஸை பார்த்தா கொலை, இது ரேப்பு, அது மாதிரி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு எதுவுமே சரியில்லை. அதுமாரி ரவுடி கொலைன்றாங்க. இப்போ முந்தா நேற்றோ காட்பாடிலையா இதுலையா சரியாக தெரில, பெண் போலீஸ் ஒருத்தவங்க கொலை செஞ்சதாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இது எல்லாமே நீங்கள் ப்ரெஸ்ஸில் போடுறத தான் பார்க்குறோம். நாங்கள் எதுவுமே சுய சிந்தனையில் பொதுவாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகிறதில்ல. நியூஸில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், அதுதான் வெளியே வருது. சட்ட ஒழுங்கெல்லாம் சரிலாம் கிடையாது. டெய்லி நாளுக்கு அதிகரிச்சுட்டே போயிதே தவிர மற்றபடிலாம் எதுவும் கிடையாது. நல்லா இல்லை, இந்த ஆட்சியே எனக்கு பிடிக்கல. என்ன செய்கிறாரு? ஒன்றுமே செய்யலை. ஆட்சி நான் வந்துட்டார், எதுவுமே செய்யலையே. 2500 போட்டாரா? இல்லை. அந்த சிலிண்டர் தந்தாரா? இல்லை. எதுக்கு அந்த பொய் சொல்லிட்டு பொய் வாக்கு கொடுக்கணும்? பிடிக்கலப்பா. ஏன்டா ஓட்டு போட்டோன்னு நல்லா முழிக்குதுங்க. எங்கள் வீட்லேயே 10 ஓட்டு ஏன்டா போட்டோன்னு பேசவே இல்லையா? அவர் வாயை திறக்க மாட்டாரு. சரி இல்லை இருங்க, நான் செய்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லலாம், அதுவும் சொல்ல மாட்டாரு. இவர் அதை தானே பண்ணிகிட்ருக்காரு. வெறும் வாய் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு தவிர ஆக்ஷனில் எதுவுமே இல்லை. அவர் எப்படி திமுக இது பண்ணுன்றதுக்காக இல்லாததெல்லாம் திமுக வாய்க்கு வந்ததுக்கெல்லாம் திமுகன்னு சொல்லி அவருக்கு பழக்கமாயிடுச்சு. மக்களோட அன்றாட வாழ்வில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு கேர் இல்லை. என்ன ஸ்கீம் எடுத்துகிட்டு வரணுன்ற ஐடியா இல்லை. எதுவுமே இல்லாமல் திமுக, எல்லாத்துக்குமே திமுக. ஆனால் இவர் பண்ணுறது எல்லாமே திமுக தான் காரணம். அவர் இப்போ இத்தனை 100 நாளா, இந்த 100 நாள் அவர் பண்ண சாதனைனா திமுக திட்டத்தை எல்லாத்தையும் பேர் மாற்றுறது தான் அவர் சாதனை, வேறு எதுவும் கிடையாது. என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு மாற்றமே வரவே இல்லையே. 2500 கொடுக்குறேன்டாரு. 2500 எங்கே கொடுத்துருக்காரு? என்னென்னமோ செய்கிறேன்ருக்காரு. என்ன செஞ்சுருக்காரு இது வரைக்கும்? நாங்கள் பாடுபட்டால் சாப்பாடு இல்லாட்டி இல்லை. நாங்கள் அந்த நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதே ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கல எங்களுக்கு எல்லா வசதியிலும் கிடச்சிச்சு, எல்லா சவரத்தையும் செஞ்சார், மக்களுக்கு எல்லா உரிமை தொகையிலையும் கொடுத்தாரு. விஜய் நம்பி மக்கள்கள் ஓட்டு போட்டு இப்போ இன்னைக்கு ஏமாந்து உட்காந்துருக்கிறதா மிச்சமாக இருக்குது. இது வரைக்கும் என்ன ஊருக்கு உருப்படியான நாடுகளை செஞ்சுருக்காரு? என்ன உருப்படியான சேவையில் செஞ்சுருக்காரு? ஒன்றுமே செய்யலை. விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு ஆர்வத்தோடு சொன்னாங்க. விஜய்க்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ ஆட்சி எப்படி இருக்குது? கற்பழிப்பு இல்லாமல் இருக்குதா? கொள்ளை இல்லாமல் இருக்கா? திருடு இல்லாமல் இருக்குதா? பொய் இல்லாமல் இருக்குதா? எந்த வகையிலனாலும் ஒரு வகையில் இருக்கத்தானே செய்யுது. இதே ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கையில அவர் மேலே எல்லாமே குற்றங்கள் சொன்னாங்க. ஸ்டாலிங்க தான் செய்கிறாருனாங்க. இப்போ அப்போ இவர் ஆட்சிக்கு அது இல்லாமல் நடந்துச்சுனாக்கா நாடு உருட்டுருச்சுன்னு நினைக்கலாம். அதை ஒன்றுமே அவர் செய்யாமல் இருக்கையில் அப்போ ஸ்டாலின் அவசியம் குறை சொன்னுங்கிற அவசியமே இல்லையே. இவர் என்ன நேர்மையாக நடந்திருக்காரு? ஸ்டாலின் இருக்க வரைக்கும் கூட உருப்படியாக இருந்துச்சு நாடு. இப்போ ஸ்டாலினுக்கு முன்னாடி விஜய் ஆட்சிக்கு என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கலை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் நாங்கள் சொல்ல விரும்பலை. எதுவுமே மாற்றம் எதுவுமே ஆகலையே. அவர் அவர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அவர் கரெக்டாக இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம மக்களுக்கு பிரச்சனைலாம் எதுவுமே அவங்க சட்டசபையிலலாம் கேட்குறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுவுமே அவர் அவர் என்ன பண்ணுறாரோ அவர் தான் அது மக்களுக்கு பதில் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் இப்படி தான் பண்ணுவேன், ரீல்ஸ் பண்ணுவேன், அதுதான் பண்ணுறாரு. இதை எப்படி பார்க்குறோம்டா, இப்போ வீட்டில் ஒரு டிரைவர் வைக்கிறோம். அந்த டிரைவர் நம்ம வீட்டாளுன்னு நம்பி அந்த பிள்ளைய அனுப்பிச்சி விட்றோம். அதுக்கு பாதுகாவல் இல்லாமல் போயிடுது. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இருக்காங்க, எக்மாஸ்டர்ன்னு இருக்காங்க, பிள்ளைகளை நம்பி அனுப்புகிறோம், பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. நாங்கள் பஸ் ஏறி நாங்கள் 5 வயசு பிள்ளையிலேருந்து 100 வயசு கிளை வரைக்கும் நாங்கள் பஸ்ஸில் தன்மையில் போகிறோம். எங்களுக்கு ஒரு எந்த பாதுகாப்புமே இல்லை. இதை ஏன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கையில் அவர் தான் செஞ்சார் ஏன் குற்றம் சொல்கிறாங்க? இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தார்ல, அதை தடை பண்ணலாம்ல, ஏன் தடை பண்ணாமல் இருக்காரு? என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு பாதுகாப்புமே இல்லை.
யாரையும் நம்பி நாங்கள் யாரும் போக முடியலை. வீட்டு டிரைவரை நம்பி போக முடியலை. ஸ்கூலில் பாரதியார் பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுக்குறான்னு பிள்ளைகளை அனுப்ப முடியலை. 5 வயசு பிள்ளையிலேருந்து 50 100 வயசு கிளை வரைக்கும் கற்பழிப்பு இருக்குது. இதுக்கு என்ன எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? ஒரு பாதுகாப்புமே எங்களுக்கு இல்லை. நான் இன்னும் விஜய் ஆட்சியில் நான் எதுவுமே பார்க்கல. ஒன்று இந்த குழந்தைங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அது பண்ணால் நல்லாயிருக்கும். பிராந்தி விற்கக்கூடாது, கொல்லக்கூடாதுனாங்க. எல்லாம் அந்த இது நல்லா தான் விற்கிறாங்க. வீட்டுக்கு வீடு உள்ளவே வச்சுக்கினே பதமாக விற்கிறாங்க. விற்காத யாரும் கிடையாது, எல்லாரும் விற்கிறாங்க. அதுவும் சின்ன இடத்துலலாம் விற்கலை, பெரிய ஆளுங்க தான் விற்கிறாங்க. பெரிய ஆளுங்க விற்கிறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க வரவங்களுக்கு காசு கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு போகுது கதை. நல்லா விற்கிறாங்க. இந்த பவுட்ரு ஊசி அது இதுன்னு குழந்தைங்க எவ்வளோ, காலேஜ் பசங்க எவ்வளோ கெடுது. ஒரு குடும்பத்தோடைய வாழ்க்கை எவ்வளோ நாசமாகுது. ஒரு பையன் படிக்கிறான், நம்ம கட்டட வேலை செய்கிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், செஞ்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சு நாளைக்கு நம்மளுக்கு அந்த பிள்ளை உட்கார வச்சு சோறு போடணும்னு நினைக்கிறோம். அது எடுத்தவொடனே ஊசிக்கு போகுது, எடுத்தவொடனே மாத்திரைக்கு போகுது, எடுத்தவொடனே மருந்துக்கு போகுது. என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அப்பனை அடிக்குது, ஆத்தால அடிக்குது, பொண்டாட்டி அடிக்குது, 4 பேர் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. மேலும் மேலே நடந்துன்னு தான் இருக்குது, நடக்காத இல்லை. முதல் வந்து இதை ஒழிங்க, இதுவும் அந்த கருப்பழிப்பை ஒழிங்க. 2 ஒழிச்சிங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள வெளியே கொஞ்ச நேரம் காணோன்னா கொலைலாம் அப்படியே நடுங்குது. 5 வயசு குழந்தை என்ன பண்ணோம்? நம்ம பெரியவங்களாலேயே சமாளிக்க முடியாத நோயை வந்து குழந்தைங்க சமாளிக்குது. செத்தே போகுது. குழந்தை இல்லைன்னா கேவலமாக பேசுகிறாங்க. இது வந்து ஒரு சாமானிய மக்களாக பார்க்கும்போது படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்குது. அண்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்க, அவர் பண்ணுற நல்லதை மட்டுமே போடுறாங்களே தவிர இதில் வந்து ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்களில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுற மாதிரியே இருக்குது. ஸோ அதை வந்து யாருமே இங்கே பேசுகிறதில்ல. ஸோ அதனால் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, கூட்டணியாக சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதனால் கூட்டணி கட்சிகளும் அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஆமாம் போட்டணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிக்கிறாங்க. பட் அப்படி இல்லாமல் இதுக்கு முன்னாடி விஜய் மேலே எப்படி சொல்கிறது, எதிர்கட்சியாக இருந்தவங்க அல்லது டிஎம்கே அலையன்சஸ் உள்ளவங்க, ஸோ எல்லோரும் அவர் பண்ண தப்பை எப்படி சுட்டி காட்டினாங்களோ ஸோ அதே மாதிரி இப்பயும் சுட்டி காட்டணுன்னு தான் எதிர்பார்க்குறேனே தவிர மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் கூட கூட்டணியில் சேர்ந்துட்டோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வாயை பொத்திட்டு இல்லாமல் அவர் ஏதாவது இப்போது நம்மளோட தமிழ்நாட்டுக்காக ஒரு சில இடத்துல குரல் கொடுக்காமல் இருக்கும்போது ஸோ அது எல்லாமே நம்ம அவர்கிட்ட தட்டி கேட்கணும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே உள்ள கேள்வி தான். பட் அப்படி எப்படி யோசிக்கிறதுனா, யாருமே வந்த உடனே இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஒன்று. ஸோ இன்னொன்று, அவர் எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போது விவசாயிகளுக்கு மானியம்னு சொன்னார், பட் அதில் ஒரு 50% மாதிரி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போது அந்த சிலிண்ட்ரு அப்புறம் அந்த 2700 இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் தருவார்னு நம்புகிறோம். அவர் வாயாலே சொல்லியிருக்காரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் தான் தெரியும். இப்போ தான் 100 நாள் முடிஞ்சிருக்கு. விலைவாசி கூட தான் இருக்குது, எப்பயும் குறையல. அரிசி நியாயமான அரிசி ரேஷன் கடையில் போடுறேன், நாங்கள் போடக்காங்க. எப்போ மட்டமான அரிசியாக தான் போடுறாங்க. ஆட்சிலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் கரண்ட் பில் தான் ஏறி போச்சு. நிறைய இன்னும் அவர் சொன்ன திட்டம்லாம் இன்னும் நிறைய பண்ணலை. அதெல்லாம் எப்போ பண்ணுறதுன்னு தெரியல. இது வரைக்கும் நான் எதுவும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். முதல்ல இந்த 2500 பணம் வரட்டும் மகளிருக்கு, அப்புறம் இலவச பேருந்து வரட்டும், அப்படியே ஒன்று வரட்டும். அது சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். அநியாயத்துக்கு ஏறிச்சுங்க, அது எப்படி ஏறிச்சுன்னு தெரியல. இபி கரண்ட்டை போய் கேட்டால் கூட சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறான். எங்கள் வீட்டுக்கே ஒரு நாளைக்கு 10 யூனிட் ஓடுதுங்கிறான். எப்படி 10 யூனிட் வரும்? ஸோ அது வந்து நிர்வாக திறமையின்மைன்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா 200 யூனிட் ஃப்ரீங்கும் போது அதில் வந்து எப்படி எல்லாருமே டபுளாக கரண்ட் பில் கட்டுறாங்கங்கும் போது அது நிர்வாக திறமையின்மை தான். ஸோ அதனால் இது கவர்மெண்ட் வந்து உடனே அது உள்ளே பூந்து ஸோ என்னட்ட இப்போ இமீடியட்டாக அந்த பில்லுலாம் ஜென்ரேட் ஆகிருக்கு, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் தள்ளி கட்டலாம், இது சரி பண்ணிவிட்டு பண்ணுறோம் அப்படின்றத சொல்லணும். பட் இப்போ வரைக்கும் சொல்லலை. பட் அது சரி பண்ணுறோன்ற மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஒரு சிலது இன்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஒரு சிலது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்படி தான் பார்க்குறோம். பட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அட்லீஸ்ட்டு இன்னொரு 3 மாதம் போனால் முழுமையான முகம் வெளியில் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போவும் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவர் எதெல்லாம் சொல்லி உள்ளே வந்தாரோ அது எல்லாமே இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார், பட் அவர் வந்த பிறகு இன்னும் நிறைய நடக்குது. அதே மாதிரி போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோன்னு சொன்னார், அதுவும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் ஒரு சிலது டாஸ்மாகில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு, கொஞ்சம் ஊழல்களில் கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கிடுக்குப்படியாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அந்த முதல்லலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. பட் காலப்போக்கில் தான் தெரியும். ஒரு வருஷம் ஆகணும், இப்போ தானே வந்துக்கிறாரு. எப்படி என்னான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் போக தான் தெரியும். ஆனாலும் எங்களுக்கு ஸ்டாலின் தான் இந்த வீடு கட்டி கொடுத்தாரு.
எப்படின்னா நாங்கள் பீலியும் அதுலேயும் இதுலேயும் நாங்கள் மிதக்கின்னு இருந்தோம். தண்ணி தேங்குது, இத்தனை தண்ணி பாம்பு அது இது போயின்னு இருக்கோம். அவர் தான் எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து எல்லாமே எங்களுக்கு பண்ணார். வீடெல்லாம் எரிஞ்சு போய் இது பாரு என் கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. எல்லாமே அவர் தான் எல்லாம் எங்களுக்கு செஞ்சார். செஞ்சுட்டு ஏதோ வந்து பார்த்துக்கின்னு மழைனா வருவார் போவார், எங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் எடுத்தாந்து கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவார். ஆட்சி மாறி போச்சு. மாறி போனவுடனே விஜய் வந்தார். இது வரைக்கும் விஜய் வந்து எங்களுக்கு எங்கேயுமே இங்கே வரதே கிடையாது. இது வரைக்கும் இந்த இடத்துல காலே வச்சதில்லை. அவர் ஆட்சியிலே நல்லா செஞ்சார். ஸ்டாலின் ஆட்சியில் நல்லா தான் செஞ்சார். அவர் குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வீடு கிடையாது. எங்கேயுமே போகிறேன்னு சொன்னாங்க. அவர் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வீடே கிடையாது. 112 பேருக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தாரு. நல்லது தான் செஞ்சார். நான் அவர் குறையே சொல்ல மாட்டோம். டிஎம்கே பீரியடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் ஏற்றுனாங்க. இவங்க எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் அதை ஏற்றிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறிடுச்சு. அதுக்கான ரீசனும் எதுவுமே சொல்லலை இது வரலும். 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அந்த 200 யூனிட்ஸ் எதில் போய் லெஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரிய மாட்டேது. இவங்க எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு மாற்றம்னு ஒன்றும் இது வரலும் இன்னும் ஆரம்பிக்கல. அவர் வந்து 100 டேஸாக அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டராக இருந்துட்டு தான் வந்திருக்காரு. இதை பற்றி அவர் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் அவரால் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 1 இயராச்சும் அவருக்கு வேணும் டைம். அவங்க மினிஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் வேணும். எல்லோரும் புதுசாக வந்திருக்காங்க. அரசியலுக்கே அவங்க எல்லாமே புதுசு. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய முடியும். இப்போதைக்கு எதுவும் சொல்கிற ஐடியா இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். தமிழக மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதோ பெரிய ஏமாற்றம். மின் கட்டணம் இரட்டிப்பாக உயர்ந்துடுச்சு. சொத்து வரி இரட்டிப்பாக உயர்ந்துடுச்சு. ஆனால் மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவங்களுக்கு மாற்றம் கிடைக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதே ஏமாற்றம். அதை தான் நகைச்சுவை நடிகர் செந்தில் சொல்லியிருக்காரு பாருங்கள். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ஓகே. ஆட்சியில் ஒரு மாற்றமும் இல்லைம்மா. இதுக்கு முன்னாடி திமுகவில் நடந்த திட்டங்களை தான் இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்க வந்து பேர் மாற்றி இன்றைக்கி அவங்க எல்லாத்தையுமே செயல்படுத்தின்னு இருக்காங்க. 100 நாள் தான் ஓடி இருக்கு. போட்ட திட்டங்களை அவர் சாதனை 100 நாள் சாதனை என்னென்னா போட்ட திட்டங்களை தடை செய்கிறது தான் அவர் சாதனை. ஒரு சட்டசபையில் ஒரு எதிர்கட்சி கேட்குற கேள்விக்கு அவங்க செய்த திட்டங்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? விலைவாசி ஏற்றம், இப்போது மின்சார கட்டணம் அதிக விலை, எல்லாருக்கும் பாதிப்பு. இன்னொன்று என்ன, இந்த 100 நாள் ஆட்சியில் ரீல் ஓட்டியிருக்காங்க சட்டசபையில். மக்கள் பார்க்குறாங்க. ஒரு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிறாரு நின்றுன்னு, உங்கள் அப்பாவை கேளு. ஒரு சட்டசபையில் என்ன பேசணும்? ஒரு எம்எல்ஏ என்ன தப்பு செய்கிறாரோ அதை கேட்கணும். இவங்க எல்லாம் அதெல்லாம் விட்டுறாங்க. உங்களுக்கு ரீல் சுற்றுறதும் படி உணர்ச்சியும் ஒரு ஒரு ஜனநாயகத்தில் என்ன நடக்கணும், என்ன செய்யணும். இப்போ உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, நீ என்ன பண்ணணும்? குறை சொல்கிறதுக்கு ஆட்சி ஆள்வியா, இல்லை நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு ஆட்சி ஆள்றீங்களா?